போலாம். வாங்க. ஐயா வாங்கம்மா. யார் பேருக்கு அர்ச்சனை? பேரு ராசி சொல்லுங்க. அஸ்வினி நட்சத்திரம், மேஷராசி. மேஷராசி. ஆமா. சகல வளமும் நலமும் பெற்று நீடோடி வாழ வாழ்த்தியருடும் அம்பிகையே போற்றி. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை, என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள். எழுதாமறையின் ஒன்றும் மறுபொருளே அருளே உமையே, இமயத்து அன்றும் பிறந்தவளே, அழியாமுத்தி ஆனந்தமே. ஆனந்தமாய் அறிவாய் நிறைந்த அமுதமாய் ஆனந்தமான வடிவுடையாள் அருள் என்றும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வாழ்வாங்கு வாழ்க வாழ்க. சரி வாங்கம்மா. வா, பிரகாரத்தை சுத்திட்டு வரலாம். ரஞ்சனி மாதிரி இருக்கே. ரஞ்சனியே தான். ஏய் சீனு, இங்க என்ன பண்றீங்க? கோவிலுக்கு எதுக்கு வருவாங்க? சாமி கும்பிடுதா? ஆமா, நீ என்ன இங்க? ஒரு நிமிஷம், இங்க வாங்க. வாங்க வாங்க சீனு. எங்க இவன்? பின்னாடி தானே வந்துட்டு இருந்தான். சீனு,
நில்லுங்க. செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டா செஞ்ச பாவமும் பழியும் இல்லைன்னு ஆயிடுமா? ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் என் பையன் அனுபவிக்கிற வேதனையும் வலியும் எனக்கு தான் தெரியும். இங்க பாருங்க, இது கோவில். இங்க நம்ம சண்டையை வச்சுக்க வேணாம். ஏய், இரு இரு இரு. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, என் கல்யாணம் நின்னு போச்சு. அதுக்கு பரிகாரம் பண்ண தான் வந்திருக்கோம். அம்மனுக்கு நெய் விளக்கு போட வந்தோம். ஏன் கோவில்ல வச்சு கேட்டா உங்களுக்கு மரியாதை குறைவா இருக்கா? இதே என் பையனுக்கு நடந்த மாதிரி உங்க பையனுக்கு நடந்திருந்தா நீங்க என்ன சும்மா விட்டுருப்பீங்களா? இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம பேசாதீங்க. நடந்தது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட். அதான் நீங்க கேக்குற பணத்தை நான் கொடுக்கறேன்னு சொன்னேன்ல. ரஜினி, இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்க. பணம் காசு கொடுத்துட்டா செஞ்ச தப்பு இல்லைன்னு ஆயிடுமா? மனசாட்சி இருக்கிற யாரும் இப்படி பேச மாட்டாங்க. என் மனசு இன்னும் ஆறல, அது உங்களுக்கு தெரியுமா? இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, செய்றேன். நான் எப்பயும் போலதான் இருக்கேன். இன்னைக்கு மட்டும் என்ன புதுசா அழகா இருக்கேன்னு சொல்றீங்க? அது வந்து நீ எப்பவுமே அழகுதான். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். அப்படியா? ஏன்? இன்னைக்கு உன் பர்த்டே இல்ல, அதான் இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்க. நான் என்ன பண்ண போறேன்னு நீ பார்க்க தானே போற. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நீ தப்பிக்கலான்னு மட்டும் நினைக்காத. உண்மை என்னைக்குமே தோக்காத. செஞ்ச தப்புக்கு உன் பையனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே தீர்வேன். என் பையன் அனுபவிக்கிற வலியும் வேதனையும் உங்க பையன்